பெரியார் பேசிய பெண் உரிமைக்கு அரசியல் வடிவம் கொடுத்து அதை நிலைநாட்டியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். இத பத்தி ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியுற வகையில சொல்றாரு. பாருங்க. காக்கி சட்டை பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு அக்கா நடந்து வந்தா இப்படி மடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற லுங்கி அப்படி இறங்கிதான் ஆகணும். நிக்கணுமா இல்லையா? இந்த பெண் காவலர்கள் மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சமூகத்துல பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை மோசமாவே இருக்கு, பிற்போக்குத்தனமாவே இருக்கு. படிச்சாலும் பரவாயில்ல, முன்னேறினாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய மதிக்க மாட்டேங்கிறான். அப்பதான் பெரியார் என்ன சொல்றாரு, அரசு வேலைகள் எல்லாத்துலயும் 50% பெண்களுக்குன்னு கொடு. பொம்பளை பிள்ளை இருந்தா நம்மளை காப்பாத்துங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா பிள்ளைய கொல்ல மாட்டான். அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறேன்னு சொன்னா ஆம்பளை ஆளுங்க கோபப்படுவான், எரிச்சல் அடைவானே, அப்ப என்னங்கயா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பெரியார் அதையும் யோசிச்சுட்டு என்ன சொன்னாரு தெரியுமா, அவன் பொண்டாட்டிய மனசுல வச்சு இதை யோசிக்க கூடாது, அவன் வைக்கிற புள்ளைய மனசுல வச்சு யோசிக்க சொல்லு. ஊழு மண்டையாக்குவாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய உயரத்துக்கு பெண்கள் போனாலும் பெண்கள் மேல அவனுக்கு அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சு, அவன் வந்துட்டா இப்படிதான் இருந்துச்சு. காக்கி சட்டை பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு அக்கா நடந்து வந்தா இப்படி மடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற லுங்கி அப்படி இறங்கிதான் ஆகணும். மேடம் நான் கூட நைசுங்க மேடம், நிக்கணுமா இல்லையா? பெரியார் அதை சொன்னார். கலைஞர் செய்தார்.